பூங்காற்று நேயர்களுக்கு ஆதிராவின் அன்பான வணக்கம். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? பெரும்பான்மையான விளம்பரங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். காலையில எழுந்து குளித்து முழுகி அவ சாமிக்கான எல்லா வேலையும் செய்து விட்டு தூபத்தை கையில அந்த தூப பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகை மண்டலத்துக்குள்ள சாம்பிராணி போட்டுட்டு அப்படியே லட்சுமிகரமா வருவா. இப்படியான விளம்பரங்களை நிறைய பார்த்திருப்போம். இப்ப எப்படியான விளம்பரம் வருகிறது என்று சொன்னா, காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு கணவனும் மனைவியும் படுத்திருப்பாங்க. கணவன் எழுந்திருச்சு வெளியில போவான். எங்க போறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. இவ திரும்பி படுத்துருவா சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல காஃபி மனம் வரும். அந்த காஃபி மனத்தை பார்த்துட்டு எந்திரிச்சு அவ சமையல் கட்டுக்கு போவா. அங்க கணவன் ஒரு காஃபியை கையில கொடுப்பாரு. உடனே பெட் காஃபியாக பல் கூட தேய்க்காம காஃபி கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணை நம்ம பார்க்கிறோம். இப்ப விளம்பரங்கள்ல அப்படி இருக்கு. ஆனா இப்ப அப்படி விளம்பரம் வர்றதுல நியாயம் இருக்கான்னு கேட்டா, நம்ம எல்லோருமே பணிக்கு போகக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஐடில பணிபுரியக்கூடிய பெண்கள் இரவு நேரம் பணி இருக்கும், இல்ல ப்ராஜெக்ட் இருக்கும். 10 நாள் 15 நாள் 1 வாரம் என்று ப்ராஜெக்ட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட் காலத்துல அவங்களால தூங்க கூட முடியாது. அல்லது ப்ராஜெக்ட் இல்லைனாலுமே அந்நியருடைய கம்பெனிகள்ல தான் ஐடில பணிபுரிகிறோம். நமக்கு பகல் என்பது அவங்களுக்கு இரவு. அவர்களுடைய பகலில் தான் நாம் வேலை செய்ய வேண்டும். அப்ப இங்க இரவுல வேலை செய்து விட்டு பகலில் உறங்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இப்ப இருக்கிறாங்க. அதனால அது தவிர்க்க முடியாதது. அதை பற்றி குறையும் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற பெண்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, இதுல எல்லாருமே ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்ல மாறி இருக்கு. இப்ப ஒரு தொலைக்காட்சியில இருந்து இப்ப மாற்றமாக கைபேசிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு காலத்துல தொலைக்காட்சி பார்க்கும்போது சீரியல் ஓடும். ஒரு 10 அல்லது 11 மணி வரைக்கும் சீரியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து உறங்க போயிடுவாங்க. ஆனா இப்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, சீரியல் எல்லாம் போயாச்சு. இப்ப கையில கைபேசி, வீடியோல இருந்து ஷார்ட் வீடியோ, ஷார்ட்ல இருந்து இப்ப தள்ளி 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 அந்த வீடியோவை பார்த்து விட்டு 11 மணி 12 மணி 2 மணி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உறங்க போகிறார்கள். காலையில 8-9க்கு எழுந்திருக்கிறதுக்கு சிரமப்பட்டு எழுந்திருக்கிறாங்க. இப்ப இந்த மாற்றம் நல்லதா உடலுக்கு அப்படின்னா, உடலுக்கு மிகப்பெரிய கேடு தரக்கூடியதுதான் இந்த மாற்றம். இப்ப இங்கிலாந்துல ரோம்டன் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. 1100 பேரை வைத்துக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில சீக்கிரமாக படுக்கைக்கு சென்று விட்டு அதிகாலையில் எழக்கூடியவர்கள் பாதி பேர், மிச்சம் பாதி பேர் மிக தாமதமாக படுக்க சென்று விட்டு தாமதமாக எழுபவர்கள். இப்ப 2 பேரையும் ஆராய்ச்சி செய்யும் போது அந்த ஆராய்ச்சியுடைய முடிவுல அந்த பல்கலைக்கழகம் அறிவித்தது, இந்த சீக்கிரமா படுத்து அதிகாலையில் எழுபவர்கள் ஒல்லியா இருக்கிறாங்க, உடல் நலத்தோடு இருக்கிறார்கள், அதனால அவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள்னு அந்த ஆராய்ச்சியுடைய முடிவு சொல்லுகிறது. மன மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இந்த தாமதமாக படுக்கைக்கு சென்று விட்டு தாமதமாக எழுபவர்கள் மன மகிழ்ச்சியையும் இழந்துவிட்டு உடல் நலத்தையும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஆனா இந்த ஆராய்ச்சி செய்து சொன்னால்தான் நாம நம்பணுமா? இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்ல ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. ஆசார கோவைன்னு ஒரு செய்யுள். அதுல வைகரை யாமம் துயில் எழுந்து, வைகரைன்னு சொன்னாலே அதிகாலை, அந்த 4 மணி நேரம் அதிகாலையில எழுந்திருச்சிடணும். வைகரை யாமம் துயில் எழுந்து யாம் செய்யும் நல்லறமும் ஒன் செயலும் சிந்தித்து, நம்ம என்ன செய்ய போறோம், அன்னைக்கு நல்ல அறங்கள் என்னெல்லாம் செய்ய போறோம், அந்த அறத்துக்கு தேவையான பொருளை எப்படி ஈட்ட போகிறோம், நல்லறமும் ஒன் பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தை தாய் தொழுது எழுக அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது எந்திரிச்ச உடனே வேலை செய்ய போயிடக்கூடாது. எழுந்திருச்சு ஒரு 5 நிமிடம் படுக்கையில் அமர்ந்து கொண்டு இன்றைய பொழுதை நாம் எப்படி கழிக்க போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை திட்டமிடுதல் அவசியம் என்பதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வைகரையில எழுந்ததும் கூட திட்டமிட்டு கொண்டு அந்த நாளை கழிக்க வேண்டும் என்று அற்புதமான பாடலை ஆசார கோவை சொல்லும். ஆசார கோவை மட்டுங்களா, குடும்ப விளக்குன்னு ஒரு இலக்கியம் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுவார். அதுல அதிகாலை நேரம் எப்படி இருக்கும், அந்த குடும்ப பெண்கள் அந்த அதிகாலையில எப்படி எழுவார்கள்னு ஒரு அழகான கற்பனையை சொல்லுவார் பாவேந்தர். என்னன்னா, அந்த தொட்டி நீளத்துல, ஒரு தொட்டி நிறைய நீளம் இருக்கும், அதுல சுண்ணாம்பை கலந்தால் எப்படி அந்த வெள்ளை மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளை நிறம் பரவுமோ, அது போல இரவு கட்டு குலைந்து அந்த பகல் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டத்துல அந்த கட்டிலில் படுத்திருந்த அந்த இல்லத்து பெண்ணானவள், அவளுடைய கண்கள் மெல்ல மலர்ந்ததுன்னு ரொம்ப அழகா எழுதுவாரு. அப்ப அதிகாலையில் எழக்கூடிய பெண்களை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். விளக்கு இந்த இலக்கியம் மட்டும் எழுதுதான்னு கேட்டா,
பக்தி இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டா திருப்பாவை, திருவம்பாவை எல்லாமே அதிகாலையில பெண்களை எழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்களாகத்தான் அந்த இலக்கியங்கள் எல்லாமே இருக்கும். காலையில எழுந்திருச்சு தோழிமார்களை எழுப்பி கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு குளித்து நீராடி இறை வழிபாடு நடத்துவதற்காக எழுப்புவதாகத்தான் பாடல் இருக்கும் எல்லாமே. திருப்பாவை திருவம்பாவை பெண்களை எழுப்பியதுன்னு சொன்னால், சில திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் இறைவனையே நாங்கள் இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா இறைவனை கூட 6 மணிக்கு மேலாம் தூங்க விட மாட்டாங்க. அதிகாலையில் இறைவனையே எழுப்பியவர்கள் தான் தமிழர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க. அதில் குயில் குய்விடுச்சு, பறவைகள் எல்லாம் பாடுது, இன்னுமா இறைவா உன்னை பார்க்கறதுக்காக பக்தர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், இன்னுமா நீ உறங்கி கொண்டிருக்கிறாய், எழுந்துருன்னு இறைவனையே எழுப்பியவர்கள் தான் தமிழர்கள். நீங்க பாத்தீங்கன்னா கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி. தாரகைன்னா சந்திரன், சந்திரனுடைய ஒளி மெல்ல 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 மறைந்து சூரியனுடைய ஒளி மெல்ல வர ஆரம்பித்திருக்கிறது. ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து உரு பருக்கின்றது, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இறைவனையே எழுப்பியவர்கள் தான் நாம். அப்ப அதிகாலை என்பது எவ்வளவு முக்கியமானது. ஏன் அந்த அதிகாலை எழ வேண்டும், அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால், அதை ரொம்ப பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்மன் அதிகாலையில் எழுந்து, பிரம்மன் படைப்பு கடவுள், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்தவன் பிரம்மன். அதிகாலையில் எழுந்து படைப்பு வேலைகளை செய்த நேரம் அது, அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, சரஸ்வதி முகூர்த்தம் என்று சொல்வதும் மரபு. என்ன அப்படின்னா, கலைமகள் ஆகிய சரஸ்வதி பிரம்மனுடைய மனைவி, அவள் கலைமகள். அந்த கலைமகள் அதிகாலையில் எழுந்து கலைகளை எல்லாம் செய்தவள் தான். அந்த நேரத்தை சரஸ்வதி முகூர்த்தம் வாங்க. இப்போ இந்த 2 முகூர்த்தத்தில் எழுந்து, அதாவது அந்த 4 மணிக்கு எழுந்து செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு எல்லா வகையிலுமே நேரத்தை நிறைய கொடுக்கும். ஏன் அதிகாலை செய்யறதுல பெரிய ஒன்று, உடலியல் சம்பந்தமாக காலையில் எழுவது உடலுக்கு நல்லது. அதுக்கடுத்து அந்த 4 மணிக்கு எழுந்தோமானால் 4ல இருந்து 8 மணி, நான் சாதாரணமாக 8 மணிக்கு எழுகின்றவர்களாக இருந்தால் 4ல இருந்து 8 மணி வரைக்கும் என்பது ஒரு 4 மணி நேரம், ஒரு நீண்ட நேரம் நமக்கு வேலை செய்வதற்காக கிடைக்கும். ஆகவே தான் அந்த காலை நேரம் என்பது மிகப்பெரிய நேரமாக கிடைக்கும். இன்னொன்று, புத்துணர்ச்சியோடு நம்ம வேலை செய்ய முடியும். அதனால தான் அந்த காலையில் எழுவது எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும், உடலுக்கும் மனத்துக்கும். திரைப்பட பாடல்கள், எண்ணற்ற பாடல்களில் அதிகாலையுடைய அற்புதங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன்மா, சேவலையே எழுப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். அதிகாலையில் எழுந்தோமானால் செய்கின்ற வேலையில் புத்துணர்ச்சியோடு மிகப்பெரிய வேலைகளை கூட சாதிக்க முடியும் என்பதனால தான் காலையில் எழுவது மிகச்சிறந்த பழக்கம். அதை தமிழர்கள் என்றோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே எல்லோரிடமும் சொல்லி செய்து கொண்டிருந்த பழக்கம்தான். அதை ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெண்கள் அதிகாலையில் எழுவதை, பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் சரி எல்லோருமே அதிகாலை எழுவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல பழக்கம். அதை கைகொள்ள வேண்டும். நம்மால ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க முடியவில்லை என்று நம்ம பார்க்கணும் முதல்ல. ஏன்னா இரவுல நம்ம சீக்கிரமாக, இப்போ நம்ம பேசக்கூடியது ஐடியில் பணிபுரிபவர்களை தவிர்த்து மற்றவர்கள் ஏன் இரவில் சீக்கிரமாக படுக்கைக்கு நம்ம செல்வதில்லை. காரணம் என்னன்னா, இந்த கைபேசியை நம்ம கையிலிருந்து விடுவதே இல்லை. அந்த நேரத்தை குறைக்கணுங்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் சொல்லுவது என்னன்னா, படுக்கைக்கு செல்வதற்கு 4 மணி நேரம் முன்னதாகவே கைபேசியை தூரமாக பக்கத்து அறையில் வைத்து விடுங்கள்னு சொல்றாங்க. அதனால அந்த ஸ்கிரீன் டைமை குறைச்சாதான் நம்மளுடைய ஸ்லீப் டைம் சரியான நேரத்தில் அமையும். அதனால தான் இரவு நேரங்களில் ஒரு 10 மணிக்கு படுப்பவர்களாக இருந்தால் ஒரு 7 மணிக்காவது கைபேசியை தூரமாக வைத்துவிட்டு உங்களுடைய கொஞ்ச நேரமாவது ஒரு சின்ன மெடிடேஷன் அது போல் செய்துவிட்டு படுத்தால் காலையில் அந்த 4 மணியில் நீங்கள் எழுந்து அற்புதமான நாளை கொண்டாட முடியும். ஆகவே கைபேசியுடைய நேரத்தை முக்கியமாக முதியவர்கள், பெண்கள் குறைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.